மே மாத திருவிழா நல்வாழ்த்துக்களை தருவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஜெபமாலை அன்னை நமக்காகவும் நம் குடும்பத்திற்காகவும் நம் ஊருக்காகவும் தன் மகன் இயேசுவிடம் மன்றாடுகின்றார்கள். ஜெபத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது ஜெபம் வலிமையானது, ஜெபம் வாழ்வை தருவது, ஜெபம் மனதை திடப்படுத்துவது, ஜெபம் ஒரு புதிய வழிக்கு அழைத்து செல்வது, ஜெபம் துன்பங்களை கூட தாங்க வைப்பது. ஆகவே ஜெபிக்கும் குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பம், ஜெபிக்கும் மனிதன் வலிமை வாய்ந்த மனிதன். நான் நமது ஊர் மக்களை அடிக்கடி பார்த்திருக்கின்றேன். இந்த பீடத்துக்கு முன்னால் செல்லும் பொழுதும் சிலுவை போட்டுக்கொண்டு செல்வீர்கள், ரோட்டில் செல்லும் பொழுதும் சிலுவை போட்டுக்கொண்டு செல்வீர்கள், அந்த கபியில் இருக்கும் பொழுதும் சிலுவை போட்டுக்கொண்டு செல்வீர்கள். மகிழ்ச்சி. ஆனால் இந்த எண்ணம் இன்னும் அதிகமாக மாறி ஜெபமானது நமது குடும்பத்திலே வருவதாக இருக்க வேண்டும். இன்னும் அதிகம் ஆண்டவரோடு இருப்பதற்காகத்தான் இந்த ஜெபத்தை நாம் ஆண்டவரோடு உரையாட திருப்பலிக்கு முன்னால் திருப்பலி பின்னால் கொஞ்ச நேரம் ஜெபிக்க வேண்டும் என்பதும், நாம் ஜெபிக்கும் பொழுது ஞானத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்பதும், நான் மனமாற்றத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்பதும் அவசியமாக இருக்கிறது. அன்பானவர்களே, ஜெபமாலை இந்த மாதம் முழுவதும் மாதம் ஜெபமாலை மாதம். ஒரு ஜெபமாலையாவது எல்லோரும் வரக்கூடிய நாட்களிலாவது சொல்லி பாருங்கள், பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த ஜெபமாலை சொல்லுவது வெறுமனே ஜெபத்தை சொல்லுவது உருட்டுவது அல்ல, மாறாக அந்த ஜெபமாலையில் என்னெல்லாம் இருக்கிறது பாருங்கள். நாம் தந்தை மகன் தூய ஆவியார் என்று நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்டோமே. தந்தை என்னுள்ளும் நான் தந்தையினுள்ளும் இருக்கின்றோம், என்னை பார்க்கிறவர் தந்தையை காண்கிறார். ஆகவே அந்த தபத்திருத்துவத்தை நாம் போற்றுகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே என்று நாம் 6 முறை இந்த ஜெபத்திலே ஜெபமாலையிலே தபத்திருத்துவத்தை போற்றுகின்றோம். அதுபோல நம்பிக்கை அறிக்கை, மிக அருமையான ஜெபம் நம்பிக்கை அறிக்கை மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த நம்பிக்கை தான் நம்முடைய கத்தோலிக்கமாக இருக்கிறது. ஆகவே நம்பிக்கை அறிக்கையை சொல்லுகின்றோம். அதுபோல இயேசுவின் ஜெபத்தை சொல்லுகின்றோம். அன்னை மரியாளின் அந்த ஒப்பந்தத்தை, வாக்கை, அருள் நிறைந்த மரியே ஜெபத்தை சொல்லுகின்றோம். எங்களுக்காக இறப்பின் வேளையிலும் மன்னித்து எனக்காக ஜெபியுங்கள் என கேட்கின்றோம். இறந்து போனவர்களுக்காக, உத்தரிக்க ஸ்தலத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆகவே அனைத்தும் அடங்கியது ஜெபமாலை. நம்ம ஜெபமாலையை நம்ம வெறுமனே வெண்ணுலை அப்படி சொல்லக்கூடாது. இத்தனையும் இருக்கு அந்த ஜெபமாலையில். இத்தனைக்கு முத்தாய்ப்பாக அந்த 4 மறை உண்மைகளையும் நாம் ஜெபித்து விட்டோம் என்று சொன்னால், பிறப்பிலிருந்து உயிர்ப்பு வெண்ணேற்பு வரைக்கும் நாம் தியானிக்கின்றோம். விவிலியத்தை நமது வாழ்வோடு உரசி பார்க்கிறோம் என்பதுதான் உண்மை. ஜெபமாலையை ஜெபிப்பவர்கள் பேறு பலன்களை பெறுவார்கள் என்று புனிதர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஜெபமாலையை ஜெபிக்கக்கூடியவர்கள், அவிலா தெரசா சொல்லுகின்றார், ஜெபமாலையை ஜெபிப்பவர்கள் வீட்டிலேயே ஆண்டவரை கொண்டிருக்கின்றார்கள். புனித பியோ சொல்லுகிறார், ஜெபமாலையை ஜெபிக்கும் பொழுது எனக்கு பேறு பலன்கள் கூடுகிறது என்று சொல்லுகின்றார். இந்த ஜெபமாலையை உலகம் முழுவதும் பரவிய டொமினிக் அவர்கள் சொல்லும் பொழுது, ஜெபமாலை தான் எனது ஆயுதம் என்று சொல்லுகின்றார். அன்பானவர்களே, 2 நிகழ்வுகள் ஜெபமாலையை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஒரு முறை துருக்கி நாட்டினர் போரிட்டு வருகின்றார்கள். ஐரோப்பிய நாடு முழுவதும் மிக வருத்தத்தில் இருக்கிறது. ரோமை கலங்கி போய் இருக்கிறது. இந்த நேரத்திலே மக்கள் எல்லோரும் கூடி திருத்தந்தையோடு ரோம் மாநகரிலே சென்ட் பீட்டர்ஸ் பசலிக்கா முன்னால் பெரும் கூட்டமாக கூடி ஜெபமாலை ஜெபித்தார்கள். அந்த படை பின்வாங்கி போனது. இதெல்லாம் கடந்து எனக்கு மனசு தொட்ட ஒரு வரலாற்று நிகழ்வு ஹிட்லர். நமக்கு தெரியும், கடந்த நூற்றாண்டில் மனிதாபிமானமற்ற துரோகி ஹிட்லர். யூதர்களை எல்லாம் கொன்று குவித்தவன் ஹிட்லர். திருத்தந்தைக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. அந்த ஹிட்லருக்கு எப்படின்னா, நல்ல சக்தியாக இருக்கிறவங்க நல்லா இருக்கும், அதாவது யூதர்களை கடந்து நல்ல சக்தி திறமை இருக்கணும், நல்லா வாழணும். மற்றபடி
உடல்நிலை குறைவானவர்கள் அல்லது வயதானவர்கள் அல்லது மனநலம் குன்றியவர்கள் இல்லைன்னா கால்கை விளங்காதவர்கள் வாழ்ந்தா அந்த அரசுகள் நஷ்டம் இல்லை. ஒரு தடவை ஒரு கேம்ப், அவன் கேம்ப் எப்படி நடத்துவான்னா, அதனால தான் சொல்ல பெர்சுவேட் பண்ணுவோம். பெர்சுவேட் அந்த பிரசங்கத்தில் அவங்க மனமாறி போயிடுவாங்க. அவன் கொடுக்குற செய்தியில மனமாறி போயிடுவாங்க. அதாவது ஹிட்லர் பேசிட்டான்னு வச்சுக்கங்களேன், அந்த பேச்சை கேட்டு மனமாறிடுவாங்க. அதனால தான் நான் பல தடவை சொல்லிட்டே இருக்கிறேன். அவன் மார்க்ஸ் அழகா சொல்றாரு, உங்களுக்கு இருக்கிற கோயில் மணி எனக்கு இருக்கும்னா இந்த உலகத்தை நான் கொஞ்ச நாள்ல மாத்திடுவேங்கிற. பிரசங்கத்தை கேட்கணும்ல. அவர் சொல்ற, நமக்கு கோயில் மணி அடிச்சு எவ்வளவு கூட்டம் ஒருத்தவனும் கூட்ட முடியாது, காசு கொடுத்து நீ கூட்ட முடியாது, அவ்வளவு பிரச்சனை. ஆனா அந்த மக்கள் மனமாற்ற முடியவில்லையே. எத்தனை பேர் நம்ம மறைவுரை கேட்டு மனமாறி விட்டோம் சொல்லுங்க. ஒரு காலத்துல இருந்துச்சு, இன்னைக்கு மனமாற்ற வரலையே. அவர் சொல்லிட்டு போட்டு பூசை முடிஞ்ச உடனே கதை முடிஞ்சு போச்ச. தவறு. ஒரு கருத்தையாவது எடுத்துக்கொண்டு வாழவில்லை என்றால் தவறு. ஹிட்லர் பயங்கரமான உரையாற்றும், அதான் கான்ஸ்டன்ட் கேம்ப் சொல்லுவாங்க. ஒரு பெரிய கூட்டங்கள் எல்லாம் கூட்டி ஒரு இடத்துல அடைச்சு போட்டு அவங்கள சுட்டு கொல்லணும், யூதர்கள் சுட்டு கொல்லணும். அப்போ அப்படிப்பட்ட வேலைகள்லாம் சேர்த்து சுட்டு கொண்டுருவான். அந்த வீரர்கள் சக நண்பர்களையும் சுட்டு கொண்டுருவாங்க. அதுபோல ஒரு தடவை என்ன பண்றான், மூளை வளர்ச்சி மனம் வளர்ச்சி குன்றியவர்கள் உடல்நல குன்றியவர்களை எல்லாம் கொல்லணும் என்பதற்காக தன் வீரர்களை பக்குவப்படுத்துவதற்காக ஒரு கேம்ப் நடத்துறான். இது திருத்தந்தைக்கு வருது. உடனே திருத்தந்தை 2 குருக்களை, வரலாற்று நிகழ்வை சொல்லுகிறேன், தயவு செய்து கேட்டுங்க, வெறுமனே போகாதுங்க, தயவு செய்து 2 குருக்களை நீங்க உங்களுடைய குருத்துவ உடை இல்லாமல் அந்த கூட்டத்தில் போய் இருங்க. நீ ஒன்றும் சொல்லப்படாது, ஜெபமாலை சொல்லணும், வேற ஒன்றும் செய்யக்கூடாது. நீங்க 2 பேரும் அந்த கூட்டத்தில், அங்க படை வீரர்கள்லாம் கூட்டி இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பயந்து போறாங்க. ஏன்னா படை வீரருடைய அந்த அங்கி அந்த உடுப்பு இல்லை. இவங்க தங்கள் குருத்துவ உடையை மட்டும் எடுத்து விட்டு திருத்தந்தை அனுப்பியதால் அங்க போய் ஜெபமாலை சொல்லிட்டே இருக்கான். அவன் கிட்ட பேசுற பேச்சில் அங்க எல்லாரும் மனமாறிட்டாங்க. நம்ம நாட்டில் ஒருத்தன் கூட மன வளர்ச்சி குன்றியவன் இல்லை என்று சொன்னால், அந்த உடல் நலம் குன்றியவன் இல்லை என்று சொன்னால், வயதானவர்கள் இல்லை என்று சொன்னால், அந்த ஹேண்டிகேப் யாரும் இருக்கக்கூடாது என சொல்லி முடிவெடுக்கிற நேரத்தில் அவன் மயங்கி விழுந்துட்டான். வரலாற்றில் பெரிய நிகழ்வு ஜெபமாலையின் வலிமை. மயங்கி கீழே விழுந்தான். அந்த எடுக்கக்கூடிய முடிவு இல்லாமல் போனது. பல்லாயிரம் மக்கள் காப்பாற்றப்பட்டார். அதனால தான் சொல்றேன், நீங்க தவற நினைக்கிறீங்க. நிறைய பேர் நமக்கு பணம் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு. அன்பானவர்களே, அரசியல்வாதிகளோ அரசு அதிகாரிகளோ உங்கள் பணங்களோ செய்யாததை ஜெபமாலை செய்யும். உங்கள் முழங்கால் ஜெபம் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். தூங்குறதுக்கு முன்னால் பிள்ளைகள் கணவர் மனைவி சேர்ந்து ஒரு ஜெபமாலை சொல்லி ஒரு நற்செய்தியில் ஒரு சின்ன பகுதியை படித்து, ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், எங்கள் ஊரை பாதுகாத்துக் கொள்ளும், எங்கள் நண்பர்களை பாதுகாத்துக் கொள்ளும் என ஜெபித்து நீங்கள் இந்த உங்கள் குடும்பத்தை கடவுளுக்கு அர்ப்பணித்தீர்கள் என்று சொன்னால் பெரிய மாற்றம், பெரிய ஆசீர்வாதம் உண்டு. ஏனென்றால் ஜெபமாலை அன்னை தந்த அன்பின் அருளின் மாலை.